இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸு. சாம்பார், இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் டிஃபனுக்கு. நேற்று மாவு கூரை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் எனக்கு இட்லி. இது லன்ச்சு பேக் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். லெமன் ரைஸ், லன்ச்சுக்கு லெமன் ரைஸ் வித் உருளைக்கிழங்கு ஃப்ரை. காலையில் டிஃபனுக்கு இட்லி, லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை, சாம்பார், ஜீரக தண்ணி. என் ஹஸ்பண்ட் ஒரு ஆளுக்குன்றதுனால காலையில் கொஞ்சமாக ஜீரக தண்ணி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் தான் சுக்கு வெல்லம் வைக்கிறது. டிஃபன் பாக்ஸும் ரெடியாக இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. இது என் ஹஸ்பண்டோட வாட்டர் பாட்டில். எல்லாம் ரெடியாகி டைனிங் டேபிளுக்கு வந்துருச்சு. மோட்ரு போட்டிருக்கோம் தண்ணியில். டைம் பாருங்க, நேற்று டைம் தான் 7:10 10 நிமிஷம். காலையிலே வேலையெல்லாம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க இல்லையா ஆஃபீஸுக்கு, அதனால் இது வீட்லேயே அரைச்ச மாவு. மிக்ஸிலேயே அரைச்சாச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவ்வளோ தான் மீதி மாவு. இப்போது காலையில் இல்லைன்னா நைட்டுக்கு அதோடு முடிஞ்சிடும். ரைஸ், இது ரைஸு நாங்கள் ஏதாவது குழம்பு பொரியல் அப்புறமா பண்ணிடுவோம். இன்றைக்கி காலையிலே சாப்பாடு வேலையெல்லாம் ஆயிடுச்சு. சாம்பார், தேங்காய் எண்ணெயில் சமைச்சது. வீடியோ தேங்காய் எண்ணெய் வாசனை. எங்கள் மாமியார் இருக்கிற வரைக்கும் தான் தேங்காய் எண்ணெய் யூசேஜில் இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க போயிட்டாங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் பக்கம் கூட பார்க்க மாட்டேன். லெமன் பிழிஞ்சு விட்டாங்களா, அது அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கோன்னா, ஃபுல்லாக பிழிஞ்சிட்டாங்க. நான் வந்து இந்த சாமி விளக்கெல்லாம் கழுவுறதுக்காக வச்சுருவேன். நேற்று தண்ணி கொஞ்சம் தான் இங்கே இருக்குது. மோட்ரு ஆஃப் பண்ணியாச்சு. இது மோட்ரு தண்ணி தான் ஃபுல்லாகிடுச்சு. நான் மேலே போகிறேன். அது என்னென்னா, பக்கத்து வீட்டில் வந்துட்டு கட்டை வாங்க போகிறேன். ஒரு பொருள் ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஆண்டி எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் ஒர்க் நடக்குது. ஐயோ, மூச்சு வாங்கி ஏறி வர்றதுக்குள்ளே கடைக்கார என்ன கடை திறக்கிறாங்க. நம்ம ஆண்டி வீடு இது தான். இப்போ வருவாங்க கொஞ்சம் நேரத்தில். ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன் நான். ஆண்டி பாவம் ஏறி வரணும் இல்லையா, எனக்கே மூச்சு வாங்குது, அவங்களுக்கும் வாங்கும்ல. இங்கே பாருங்கள், பூ காலையில் வந்து நான் பறிச்சிட்டேன். சாமிக்கு இப்போ தான் பறிச்சுட்டு கொண்டு போய் வைக்கிறது. காலையில் பூக்கிற பூவெல்லாம் இப்போலாம் நிறைய பூ கொடுக்குது. ஈவினிங் டைம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பைக்கு மிரர் ஏதோ சரி பண்ணணும்னு சொல்லி இறங்கினாங்க. பையனும் நானும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அவர் தான் மிரரை கொண்டுட்டு போகிறாரு. பாருங்கள், ஒரே இடம். அவர் கையில் தான் மிரர் இருக்குது. தேவையான டூல்ஸ்லாம் காரோட பேக் சைடில் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய பெட்டியே வச்சுருக்காங்க அந்த டூல்ஸுக்குன்னுட்டு. இந்த சிவப்பு கலரில் தான் இருக்கும் தேவையானது எல்லாமே. என்னோடய பையன் வந்து அவங்க அச்சா வீட்டில் இருந்தாங்கன்னா அச்சா கூட தான் இருப்பார். ஸோ அவங்க அச்சா என்னென்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு டிட்டோ அவர் பண்ணுவார். நல்லா இருக்க சைக்கிளை கூட பார்ட்டாக பிரிச்சுருவார். அவங்க அச்சா இதெல்லாம் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு அவரும் அதை அப்படியே காப்பி பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ பசங்க அதை அப்படியே பண்ணுறாங்க பாருங்கள்.
அவர் வந்துட்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனாங்களா, இவரும் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. அவரோட அச்சாக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கு மாப்லாம் போட்டுன்னா அவரும் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு என் கையில் இருக்கிறத வாங்கி துடைப்பார். நான் பெருக்கினாலும் அவரும் வந்து பெருக்குவார். நான் துணி மடித்தேன்னா அவரும் வந்து துணி மடிப்பார். எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அவர். பசங்க வந்துட்டாங்க விளையாட. ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க, அந்த பையன் பேர் வந்து பிரணாப். அவருக்கு வந்துட்டு என் பையனை ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேருந்து. அடிக்கடிக்கு இப்போல்லாம் வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வந்து பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பையனுக்கு என்னவோ தெரியல, என் பையனை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவன் பின்னாடியே தான் சுற்றுவான். எங்கள் மூத்தரும் கிளம்பிட்டார் சுகர் வாங்குறதுக்கு. மந்த் எண்டு சுகர் காலி ஆயிடுச்சு. ஸோ அதை வாங்க போகிறார் அவர். என்ன இது? என்ன பண்ணுவீங்க இதா? மறுத்து சாப்பிடுவீங்களா? இது கூட என்னென்ன ஆட் பண்ணுவீங்க? உப்பு போட மாட்டீங்க? உப்பு தண்ணியில் தெளித்து. நான் கூட புதுசாக ஏதோ பண்ணுறாங்க எங்கள் மாமியார் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம பண்ணுவோம்ல, அரிசியை மழை காலத்தில் வறுத்துட்டு சாப்பிடுவோமே, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இது நீங்கள் கேரளாவில் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் டீக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. சென்னையில் இதுதான் முதல் தடவை எங்கள் மாமியார் பண்ணுறாங்க. நல்லா மழை பெய்யும் போது ஜோன்னு பெய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் செய்வாங்க. ஸ்நாக்ஸ் தான் இருக்குல்ல. என்ன இன்னைக்கு திடீர்னு இது செஞ்சுருக்கீங்க? டீக்கு இஞ்சி நசுக்கி வச்சுருக்காங்க. அதில் பாதி கொண்டு போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க மாமியார். டீ இன்னும் பொங்க வரலை. கொதி வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி போடுவோம். இன்கேஸ் முன்னாடி போட்டுட்டா அது தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால். இப்போல்லாம் டீ போடுறதுக்கு மூத்தார் வந்துடுறாங்க. எனக்கு முன்னாடியே வந்து ப்ரெசன்ட் போட்டுடுறாரு. சரி, அவர் ஆசை ஏன் கிடைப்பானே அப்படின்ட்டு நானும் விட்டுறது. என்கிட்ட சொல்லுறாரு எவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நானும் சரி ஆமாம் கேட்டுப்பேன். பியூட்டி என்ன தெரியுங்களா, என்னை பார்த்து படிச்சுட்டு எனக்கே சொல்லி கொடுக்குறாரு. கேரளாவில் வந்துட்டு பால் தனியாக டிகாஷன் தனியாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் மொத்தமாக பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். என்னை பார்த்து படிச்சுட்டு எனக்கே அவர் சொல்லி கொடுக்குறாரு. நானும் மண்டையை ஆட்டுவேன். இல்லை பியூட்டி என்ன தெரியுங்களா, அவர் தக்காளி சட்னி வைக்கிறது, சாப்பாடு எப்படி வடிக்கிறது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. மனுஷன் இப்போ இதெல்லாம் படிச்சிருக்காரு இங்கே வந்துட்டு, அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும்னுட்டு எனக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அவர் செம்ம ஹாப்பியாக இருக்காது. ரீசன் என்ன தெரியுங்களா, அவரோட பையன் வராரு. 9ஆம் தேதி டிக்கெட் எடுத்திருக்காங்க. 10 days கிட்டத்தட்ட இங்கே தான் இருப்பாங்க. நிறைய பேர் மூத்தார் பார்த்துருக்கீங்களா, அவரோட பையனை கேரளாவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ சென்னையில் பார்க்க போகிறீங்க. அவர் ஃபஸ்ட் டைம் வர போகிறது கிடையாது. இப்போ வீடியோவில் சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைம் வர போகிறாரு. காலேஜ் வந்துட்டு போய் பார்க்கணும். அப்புறம் அவருக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குங்களா, அதான் வராங்க. 9ஆம் தேதி வராங்க. நிறைய பேர் வராங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு. சுகர் தீர்ந்து போச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 கிலோ சுகர், அது 1/4 கிலோ பேக்கெட்டை 4 கொடுத்துருக்காங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து பாத்திரத்தில் கொட்டிகிட்டு இருக்கார். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ எடுக்க சொன்னதே எங்கள் மூத்தார் தான். அவருக்கு டீயெல்லாம் போட தெரியுங்களாம். அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு நீ வீடியோ எடு, நான் போடுறது அப்படின்னு சொன்னார். பார்த்துக்கோங்க, எங்கள் மூத்தாருக்கு நல்லாவே சமைக்க தெரியும். அதுலேயும் டீ சூப்பராகவே போடுவாங்க. எங்கள் வீட்டில் சக்கரை கோல்டு டீ தூள் வாங்கினாங்களா. ஆக்சுவலி இந்த டீ தூள் எங்களுக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னோ தெரியல, இதில் அந்த பச்சை இலையோட மனம் வருது. எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் மூத்தாருக்கும் பிடிக்கல, வாங்கிட்டு வந்துட்டார். வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். காலையில் வச்ச சுப்பு வெல்லம் பாதி காலி ஆயிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணுறாங்க மூத்தார். எப்போவுமே டீ போடும்போது இதுவும் பண்ணி விட்டுடுவார். அப்போ 2 in 1 ஆயிடுச்சு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டோட அந்த வேறு பொடி போடுறாருங்களா, இது இன்னும் கூட கலர் கொடுக்கும் கொதி வரும்போது.
முடியாச்சு. ஆஃப் பண்ணிட்டாங்க. டீ ரெடி ஆயிருச்சு. எங்கள் மூத்தார் எல்லாருக்குமே தனித்தனியாக டீ போட்டு அவரே கொண்டு போய் கொடுப்பாரு. அதுலேயும் ஸ்பெஷலி அந்த குட்டி கிளாஸ் இருக்குல்லைங்க, அது என் பையனுக்கு. நாங்கள் டீ கொடுத்து பழகவே இல்லை, ஆனால் அவர் கொடுத்து பழகிட்டார். இப்போ இவங்க போனதுமே என்னோடய முதல் வேலை என் பையனுக்கு இந்த டீ காஃபி கொடுக்குறத ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா 12 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, தப்பு. பாருங்கள், என் பையனுக்கு தான் ஊற்றுறாரு. தண்ணி கொதி வந்துடுச்சான்னு பார்த்தேன், வரலை. அப்படியே மூடிட்டேன் நான். எங்கள் மாமியாருக்கு கொடுத்தாச்சு. எங்கள் மூத்தரை அரிசியை வந்துட்டு டீயில் போட்டு குடிக்கிறாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணி பார்த்துருக்கேன் நான். அவர் என்ன விளையாடுறாரு. சும்மா விளையாடுறாரு அவர் தான் குழந்தை கூட ரொம்ப அட்டாச். பாப்பா எந்த நேரம் அவரை தான் தேடிட்டு இருக்காங்க. இவரும் அப்படிதான், காலையில் எழுந்து வந்தோடனே பாப்பா வேணும் அவருக்கும். பாப்பா இல்லாமல் அவரும் இருக்கிறது இல்லை, சும்மா சும்மா வந்துடுவார் பாப்பா கேட்ட. அந்தளவுக்கு அட்டாச் 2 பேருமே. இங்கே ஃபேன் இல்லை, பாப்பாவுக்கு காற்று இல்லைன்னு சொல்லுவாங்க. பாப்பாக்காக வைக்கிறாங்க மாமியார். மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த டேபிள் ஃபேன் வாங்கி. தம்பி பிறந்தப்போ வாங்கினாங்க, அது அவரே 2 வாட்டி கீழே போட்டு உடைச்சிட்டாரு. ஓ நான் சொல்லல, பாப்பா இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அவருக்கும் பாப்பா இருக்கணும். பாப்பா கூட விளையாடுறாங்க வருங்களா. இப்போவே சமைக்க கற்றுக் கொடுக்குறாரு. பாப்பா என்னவோ புதுசான்னு பார்க்குறாங்க. இந்திடி அம்மா கீழே அதை வண்டி ரெடி பண்ணுறாங்க. இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு, பைக்கு கண்ணாடி ரெடி பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறாங்க வருங்க, பாப்பா வாயே பார்க்குறாங்க. நல்லா ஒட்டிக்கிட்டாங்க 2 பேரும். பையனுக்கா? எங்கள் மூத்தரைங்களுக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. சேம் தானா? எதுனா நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன டேப்லெட் வாங்கிட்டு வந்துருக்காங்க?
அவருக்கு ஏன் வாங்கினு தரல உங்கள் பிள்ளை வாங்கினு தரல என்னது நைட் டைம் வெளியில் வந்தேன் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பூச்செடி தான். இது ஈவினிங்கில் தான் பூக்குது. இந்த பூ காலையிலலாம் முட்டாக இருக்குது, ஈவினிங்கில் பூக்குது. நல்ல வாசனை, காற்று அடிக்கும்போது செம்மையாக வாசனை.